இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த அலுமினோ கிடச்சிருச்சு. Al2O3 கிடச்சிருச்சா? அதான் அலுமினியம் ஆக்சைடு. இந்த Al2ன்றது அலுமினியம், O3ன்றது ஆக்சைடு. அப்போ இந்த ஆக்சைடை பிரித்து எடுக்கணும், ரைட்டா? அலுமினியம் ஆக்சைடு, அதாவது இது ஷார்ட்டாக அலுமினான்னு சொல்லுவான். இப்போ அலுமினியம் வந்துடுச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த அலுமினியம் ஆக்சைடை நம்ம எப்படி இது பிரித்து எடுக்கிறோம்னு சொன்னால், எலக்ட்ரோலைட்டிக் மெத்தடில் பிரித்து எடுக்கிறோம், ரைட்டா? இப்போ எலக்ட்ரோலைட்டு ரிடக்ஷன் ஆஃப் அலுமினா அப்படின்னு சொன்னால், இந்த அலுமினான்றது என்ன? அலுமினியம் ஆக்சைடு. இந்த அலுமினியம் ஆக்சைடை எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன், எலக்ட்ரோலைட்டிக்ன்றது ரெண்டு, நான் முதல்ல சொன்னேன்ல ஏற்கனவே, ரெண்டு கரண்ட்டை வந்து உள்ளே செலுத்தணும் தண்ணிக்குள்ளே. ஒன்று கேத்தோடு, இன்னொரு ஆனோடு. ஆனோடு மூலிமா பாசிட்டிவ் டெர்மினல் வரும், நெகட்டிவ் டெர்மினல் மூலிமா கேத்தோடு வரும். அதில் பேட்ரிஸ் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. கரண்ட்டை உள்ளே அந்த கரைசலுக்குள்ளே கொடுத்த உடனே கரைசல் ஒரு வேதி வினைக்கு உட்படும், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு உள்ள கரைசலுக்குள்ளே உள்ளே நுழைச்ச உடனே ஒரு வேதி வினைக்கு உட்படும். அந்த உட்படும் போது இன்னொரு சப்ஸ்டன்ஸு உண்டாகும், ரைட்டா? ஒரு கெமிக்கல் அந்த கரைசலில் உள்ள கரைசலில் இந்த வேதிவினைக்கு உட்படுத்தும் போது அது புதிதாக ஒன்று உண்டாகும். அதுதான் எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் சொல்லுவாங்க. எலக்ட்ரோலைட்டிக் மூலிமா குறைக்கிறது. எப்படி இது அலுமினியாவை குறைக்கிறது, அலுமினியம் ஆக்சைடு எப்படி எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறது, ஆக்சைடை வெளியில் எப்படி எடுக்கிறது, அலுமினியத்தை எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு பார்ப்போம். எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் ஆஃப் அலுமினா அப்படின்னா அலுமினியம் ஆக்சைடை எலக்ட்ரோலைட்டிக் மெத்தட் பிரகாரம் எவ்வாறு எடுப்பது, ரிடக்ஷனாக குறைக்கிறதுன்னு அர்த்தம். அது ஆக்சைடு வெளியே போகிறது தானே குறைக்கிறது. ஆக்சைடு வெளியே எடுத்து போடணும் இல்லையா? அப்போ தானே Al2 வரும். இப்போது நெக்ஸ்ட், அலுமினியம் இஸ் ப்ரொடியூஸ்டு பை எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் ஃபியூஸ்டு அலுமினா இந்த எலக்ட்ரோலைட்டிக் செல் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் முதல்ல படத்தை காமிச்சிடுறேன், பிறகு உங்களுக்கு புரியும். நான் ஃபஸ்ட்டு படத்தை வந்து வெர்பலி சொல்லிடுறேன், பிறகு வந்து இதை படிக்கிறேன். இந்த படத்துக்கு வாங்க, இந்த படத்தை பார்த்துக்கோங்க, ரைட்டா? இதுதான் எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ். இதில் என்ன சொல்கிறான் பாருங்கள். இந்த ஸ்டீல் செல்னு இருக்குல்ல, இந்த சுற்றி செவர் மாதிரி இருக்கு இல்லையா, ஸ்டீல் செல், அதுதான் ஒரு கண்டெய்னர், ஒரு பெரிய கொள்கலன். கண்டெய்னர்னால் பெரிய ஒரு தொட்டி, இரும்பாலான தொட்டி, ரைட்டா? அது ஸ்டீலாலான தொட்டி. ஸ்டீல் செல் அப்படின்னா ஸ்டீல், சுற்றி ஸ்டீலாலான தொட்டி, ரைட்டா? இது சுற்றி இருக்கிறது ஸ்டீல் தொட்டி, ரைட்டா? இப்போது நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே அடுத்து என்ன பண்ணுறா, கார்பன் கேத்தோட் லைனிங்ன்ற அந்த போட்டிருக்கான் பாரு. அந்த தொட்டின்றது கருப்பாக போட்டது, ரைட்டா? அந்த தொட்டிக்குள்ளே என்ன இருக்கும் பாரு. அதுக்கு அடுத்து இவ்வளோ நீளத்தில் வயர்கள் பின்னப்பட்டிருக்கு. அந்த 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 ஒரு கருப்பாக, லைட் கருப்பாக காமிச்சிருக்கானே, கீழே வாங்க. கார்பன் கேத்தோட் லைனிங் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னல, கரண்ட்டு பாஸ் பண்ணும்போது ஆனோடில் பாசிட்டிவையும் கேத்தோடில் நெகட்டிவையும் கொடுக்கணும், பேட்டரியிலேருந்து. அப்படி கொடுத்தா இந்த கரைசலுக்குள்ளே போய் ஒரு ரியாக்ஷன் உண்டாகும். இப்போ கேத்தோடுன்றது என்ன, இந்த கேத்தோடு கொடுத்துட்டான் பாருங்கள். இந்த கேத்தோடு இந்த தொட்டி செவர் உள்புறமாக கேத்தோடு வயர்கள் பூரா பின்னப்பட்டிருக்கு, ரைட்டா? கேத்தோடு வயர்கள் பூரா பின்னப்பட்டிருக்கு. இந்த பாருங்க, ஃபுல்லாக பின்னப்பட்டிருக்கு. கேத்தோடு கார்பன் கேத்தோட் லைனிங், கார்பனால் உண்டாக்கப்பட்ட கேத்தோட் லைனிங் வயர்கள் பின்னப்பட்டிருக்கு, ரைட்டா? கார்பன் கேத்தோட் லைன்கள் இதில் தான் கேத்தோடு. இது கேத்தோடுனா இதில் நெகட்டிவ் டெர்மினல் கொடுக்கணும் இந்த இடத்துல, ரைட்டா? இப்போது நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே என்ன போட்டிருக்கான், அடுத்து மேலே வாங்க, எல்லாத்துக்கும் மேலே பஸ் பார்னு போட்டிருக்கான் இல்லையா, மேலே பஸ் பார். இதில் தான் நம்ம ஆனோடு, இதுக்கு பேர் ஆனோடு, ரைட்டா? இந்த இதில் பாசிட்டிவ் டெர்மினல் கொடுக்கணும். பேட்டரியில் உள்ள பாசிட்டிவ் டெர்மினல் இங்கே கனெக்ட் பண்ணணும், நெகட்டிவ் டெர்மினல் எங்கே கனெக்ட் பண்ணணும், இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கான் பாரு, ரைட் சைடில், வலது சைடில் கீழே நெகட்டிவ் டெர்மினல் உள்ளே கனெக்ட் பண்ணியிருக்கான் பாரு, இங்கே நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணணும். இதானே கேத்தோடு கார்பன் கேத்தோடு லைனு நெகட்டிவ் டெர்மினல். பாசிட்டிவ் டெர்மினல் மேலே கனெக்ட் பண்ணிட்டானா, கனெக்ட் பண்ணி கீழே அந்த கார்பன் ராட்ஸ் தொங்குது. அந்த பாசிட்டிவ் கரண்ட்டு அந்த கரைசலுக்குள்ளே போகுதா, அது தொங்குது இல்லையா, 3 இது மாதிரி ஏகப்பட்டது தொங்கும். இது கரைசலுக்குள்ளே முக்கணுன்னா இது வழியாக கரண்ட் பாசிட்டிவ் வந்து உள்ள பாசிட்டிவ் சார்ஜ் உள்ளே போகும் அந்த கரைசலுக்குள்ளே. நெகட்டிவ் சார்ஜ் எது வழியாக கூடி போகும், இந்த கேத்தோடுக்குள்ளே போகும். இது ஆனோடு, மேலே பாசிட்டிவ்ன்றது ஆனோடு. இந்த வரை கார்பன் ஆனோடு, இது கார்பன் கேத்தோடு. கார்பனால் செய்யப்பட்ட ஆனோடு, இது கார்பனால் செய்யப்பட்ட கேத்தோடு. அப்படின்னா ஆனோடு மூலியமாக பாசிட்டிவ் கரண்ட்டும், கேத்தோடு மூலியமாக நெகட்டிவ் கரண்ட்டும் பேட்டரி மூலியமாக கொடுப்பாங்க, ரைட்டா? அப்போ கொடுக்கும்போது அப்போ இங்கே பாரு, இந்த கரைசலுக்குள்ளே நெகட்டிவ் கரண்ட்டும் போகுது, பாசிட்டிவ் கரண்ட்டும் போகுதுன்னா அந்த கரைசல் ஃபுல்லாக இந்த தொட்டி போகிற அந்த சிவப்பார்கள் இதெல்லாம் என்ன தெரியுமா,
அதுதான் அலுமினியம் ஆக்சைடு, அலுமினான்னு சொல்லலாம். அலுமினியம் ஆக்சைடு இருக்கும், கூட கிரியோலைனும் சேர்த்துருப்பாங்க. இது ஒரு வேதிப்பொருள், கிரியோலைன்ற ஒரு வேதிப்பொருள். அது போக மோல்டன் அலுமினியம்னு ஒன்று இருக்குது, மோல்டன் அலுமினியம் சேர்த்துருக்கான். ரைட்டா, மோல்டன் அலுமினியம் சொன்னால் ஒரு அந்த அலுமினியம் வந்து ஒரு சூடான அலுமினியம், அதாவது ஒரு உருகிய அலுமினியம்னு அர்த்தம். உருகிய அலுமினியம் இதில் சேர்க்கப்பட்டுள்ளது. ரைட்டா, இதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது இந்த படத்தை பார்த்தீங்களா? இப்போ வாங்க, அந்த தொட்டிக்குள்ளே ஆணோடு வந்து உள்ளே நுழைஞ்சிருக்கு, டச் பண்ணல, தொங்கிட்டு இருக்கு, ஆனால் உள்ளே நுழைஞ்சிருக்கு. ரைட்டா, மேலே வச்சு டச் பண்ணாமல் அந்த கரைசலுக்குள்ளே உள்ளே போயிடும். ரைட்டா, கேத்தோட்டில் மட்டும் கீழே கொடுத்துருப்பாங்க, அந்த தொட்டி ஸ்டெயினில் ஆனது. ரைட்டா, இதை பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம படிப்போம். இப்போது பயஸ் ஃபார்முலா முடிச்சோம் இல்லையா? இப்போ எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன், இப்போ இந்த இது மூலியமாக தான் நம்ம ரிடக்ஷன் பண்ண போகிறோம் அலுமினாவை. எப்படின்னா, அலுமினியம் இஸ் ப்ரொடியூஸ் பை எலக்ட்ரோலைட்டிக். எலக்ட்ரோலைட்னா உள்ளே அந்த சொல்யூஷன் போட்டிருக்கோம் இல்லையா? என்ன சொல்யூஷன் போட்டிருக்கோம்? Al2O3 அலுமினியம் ஆக்சைடு போட்டிருக்கோம். ரைட்டா, அதான் அலுமினான்னு சொல்கிறது. அது உள்ள அந்த அலுமினியம் இதிலிருந்து எடுக்கப்படுகிறது, எலக்ட்ரோலைட்டிக் வழியாக எடுக்கப்படுகிறது. இதுதான் எலக்ட்ரோலைட்டிக். அதுக்குள்ளே கரண்ட்டை பாய்ச்சணும், சில கெமிக்கல்ஸையும் போடணும். அது என்னென்ன கெமிக்கல்ஸ்னு சொல்கிறேன். இதில் கரண்ட்டை பாய்ச்சறதுக்கு பேர் தான் எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ்னு அர்த்தம். அப்படி கரண்ட்டை பாய்ச்சறது மூலிமா பிரிஞ்சிடும். இது ரெண்டு Al2 தனியாகவும் O3யும் பிரிய ஆரம்பிச்சிடும். சில கரைசல்களும் போடணும், சில வேதிப்பொருட்களையும் சேர்க்கணும். அது என்ன வேதிப்புன்னு சொல்கிறேன். அலுமினியம் இஸ் ப்ரொடியூஸ் உண்டாக்கப்படுறது பை எலக்ட்ரோலைட்டிக் வழிமுறை மூலம் உண்டாக்கப்படுகிறது. எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் ஆஃப் ஃபியூஷன் அலுமினியா. அப்படின்னா ஃபியூஷன் இது உடைக்கிறது, ஃபியூஸ்டு அலுமினா. அந்த அலுமினான்றது என்னது? ரெண்டு சேர்ந்தது தானே, இதை உடைக்கிறது. இந்த எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ் மூலிமா அதை குறைச்சி ஃபியூஸ்டு இந்த அலுமினியாவை உடைச்சி இந்த எலக்ட்ரோலைட்டிக் செல் மொத்தத்துக்கு என்னது? எலக்ட்ரோலைட்டிக் செல்லுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா, எலக்ட்ரோலைட்டிக் அப்படின்றது அதில் உள்ள கரைசல், எலக்ட்ரோலைட்டிக் செல் அப்படின்றது அது மொத்தம் அந்த கொள்கலன் இருக்கு இல்லையா? கொள்கலன் மூலியமாக எலக்ட்ரோலைட்டிக் செல் அப்படின்றது இந்த கொள்கலன் மூலியமாக என்னது? இந்த எலக்ட்ரோலைட்டிக் கரைசலை நம்ம உடைக்கணும். ரைட்டா, இது எப்படின்னு பார்ப்போம். ரைட்டா, இப்போ கேத்தோடு அப்படின்னு ஒன்று காமிச்சல. கேத்தோடு இங்கே அந்த தொட்டிக்கு உட்புறமாக வயரிங், கார்பன் வயரிங்கால் பின்னப்பட்டிருக்கும். தொட்டிக்கு உட்புறமாக, அதான் கேத்தோடு. த அயன் டேங்க் லைன்டு வித் கிராஃபைட்னா என்னது? கார்பன் தான் அர்த்தம். ரைட்டா, த அயன் லைன்னா அயன்னா அந்த இரும்பு, கார்பன் இரும்புகளால் ஆன அயன் டேங்க். அந்த ஸ்டீல் அயன் தானே, ஸ்டீலால் ஆன டேங்க் வந்து லைண்டுனா வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது உட்புறமாக. எப்படி? லைன்டு வித் கிராஃபைட்டால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அது கிராஃபைட் தான் கார்பன் கேத்தோடுன்னு சொல்லுவாங்க. அந்த கிராஃபைட்டால் உட்புறமாக நிலவதான். அயன் டேங்க்ன்றது ஸ்டீல் அயன் தான் நான் பார்த்துருக்கேன் படத்தில். ஸ்டீல் அயன் எப்படி இருந்தது? உட்புறமாக, லைண்டுனா அமைக்கப்பட்டுள்ளது, அதாவது உட்புறமாக தான், உட்புறம் வித் கிராஃபைட்டால் அது சுற்றி அமைக்கப்பட்டுள்ளது உட்புறமாக. அடுத்து ஆனோடு என்னது? எ பஞ்ச் ஆஃப் கிராஃபிக் ராட்ஸ் ராட்னா கார்பன் ராட் தான், இது கார்பன் தான். கிராஃபைட்னாலே கார்பன் தான். ரைட்டா, கிராஃபைட்னா கார்பன் தான். ரைட்டா, எ பஞ்ச் ஆஃப் கார்பன் ராட்ஸ் அப்படின்னா கிராஃபைட் ராட்னால் கார்பன் ராட் ஒன்று தான். கார்பன் ராட் அப்படின்னு மேலே தொங்கிட்டு இருக்கு இல்லையா? தொங்கி உள்ள கரைசலுக்குள்ளே உள்ள மூழ்கு தான், அதில் பாசிட்டிவ் கரண்ட் வருதா? அதை பஞ்சுனா அதிகமான எண்ணிக்கையில் உள்ள கிராஃபைட் ராட்ஸ், கார்பன் ராட்ஸு சஸ்பெண்டட் தொங்க விடப்பட்டுள்ளது. இதில் இந்த மோல்டன் எலக்ட்ரோலைட் அப்படின்னா, மோல்டன்னா உருகிய நிலையில் உள்ள எலக்ட்ரோலைட், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கலவைகள் எல்லாம் எலக்ட்ரோலைட்னு அர்த்தம். அதுக்குள்ளே தான் இந்த A2 இருக்குது. A2 உள்ளே ஊற்றிருக்காங்க, A2O3 அலுமினா உள்ளே ஊற்றிருக்காங்க. கூட என்னென்ன ஊற்றிருக்காங்கன்னு பார்ப்போம். ரைட்டா, அதான் மோல்டன் எலக்ட்ரோலைட். மோல்டன்னா உருகிய நிலையில் உள்ள எலக்ட்ரோலைட் அப்படின்னா அதில் இதுவும் ஒன்று, Al2O3 ஒன்று. இன்னும் என்னென்ன ஊற்றிருப்பான்னு பார்ப்போம். அதில் எலக்ட்ரோலைட்னு போட்டு இப்போ சொல்கிறான் பாரு, அது என்ன கலவைன்னு சொல்லி. உள்ளே என்ன கலவைனா பியூர் அலுமினா அப்படின்னா இந்த பியூர் அலுமினா இருக்குது. பியூர் அலுமினா A2O3 பியூர் அலுமினா இருக்குது. ப்ளஸ்ஸு மோல்டன் கிரியோலைட். மோல்டன்னா உருகிய நிலையில் உள்ள ஒரு கிரியோலைன் என்ற ஒரு ஏஜென்ட், ஒரு கரைசல் இருக்கிறது. ரைட்டா, ஒரு வினைபுரியும் பொருள் இருக்குது. கிரியோலைட்னு வினைபுரியும் பொருள். மோல்டன்னா உருகிய நிலையில் உள்ள அதுக்குள்ளே இருக்குது. ஃபஸ்ட்டு பியூர் அலுமினாவும் அந்த கரைசலில் இருக்குது, உள்ளே இருக்குது தொட்டிக்குள்ளே. ப்ளஸ் மோல்டன்றது உருகிய நிலையில் உள்ள கிரியோலைட். படத்தில் பார்க்க காமிச்சல கிரியோலைட் இருக்குது. ப்ளஸ் மூணாவதாக ஒன்று இருக்குது, என்ன இருக்குது? ஃப்ளோரோஸ்பர்னு ஒன்று இருக்குது. அந்த ஃப்ளோரோஸ்பர் என்ன வேலை செய்யுதுன்னு சொன்னால், ப்ராக்கெட்டில் ஃப்ளோரோஸ்பர்
ஃப்ளோரஸ்பர் லோவர்ஸ் த ஃபியூஷன் டெம்பரேச்சர் ஆஃப் எலக்ட்ரோலைட் அப்படின்னா இந்த எலக்ட்ரோலைட் இந்த 3 சேர்ந்த கலவை ரைட்டா. இப்போ நம்ம அலுமினியத்தை பிரிக்க போகிறோம். ஏன்னா இந்த 2 நம்மளுக்கு தேவைப்படுது. இது வந்து ரியாக்டிவ் ஏஜென்ட்டாக செயல்படுது. அதாவது வினைபுரியும் பொருள்களாக செயல்படுறதுனால தான் பிரிக்க முடியும், இல்லைன்னு முடியாது. அந்த கரண்ட்டும் வினைபுரியும் பொருள், இதுவும் வினைபுரியும் பொருள், அப்போ தான் செயல்பட முடியும். பியூர் அலுமினியாவை உள்ளே போட்டுட்டோம். A2O3 கூட மோல்டன் கிரியாலைட். மோல்டன் கிரியாலைட்னா ஒரு வேதிப்பொருள். அந்த வேதிப்பொருள் வந்து உருகிய நிலையில் உள்ள அந்த வேதிப்பொருள் எப்படி உருகிய நிலை, மோல்டன்னா உருகிய நிலையில்னா அது உருகி இருக்கும், வெப்பமாக இருக்கும். உருகிய நிலையில் உள்ள கிரியாலைட் உள்ளே போட்டிருக்கோம். அது போக ஃப்ளோராஸ்பரையும் போட்டிருக்கோம். இந்த 3ஐயும் அது உள்ளே போட்டு கரண்ட்டை கொடுக்குறோம். இப்போ ஃப்ளோராஸ்பரை பற்றி சொல்கிறான். என்ன சொல்கிறேன்னா, ஃப்ளோராஸ்பர் எதுக்கு போட்டிருக்கான்னு சொன்னால், ஃப்ளோராஸ்பர் லோவர்ஸ் த ஃபியூஷன் டெம்பரேச்சர் ஆஃப் த எலக்ட்ரோலைட் அப்படின்னா இந்த கரண்ட் உள்ளே போகும்போது டெம்பரேச்சர் எக்கச்சக்கமாக கூட்டிகிட்டே இருக்கும், மானாங்கனையாக கூடும். அப்படி கூடும்போது அதை அந்த வெப்பநிலையை குறைக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த ஃப்ளோரஸ்பர் வேலை செய்யும். அது உள்ளே நம்ம கலந்துருக்கோம். இந்த ஃப்ளோரஸ்பரோட ஒர்க் என்னது, கரண்ட் உள்ளே பாயும்போது அந்த A2O3யோட இது எல்லா கலவையோட இது அநியாயமாக போகும். அந்த ஹீட் அதிகமாக போக விடாமல் தடுத்து ஒரு நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு தான் இந்த ஃப்ளோரஸ்பர் வேலை செய்யுது. ஃப்ளோரஸ்பர் லோவர்ஸ்னு குறைக்கிறது. அந்த அந்த ப்ராசஸ் சமயத்தில் குறைக்கிறது. எதை குறைக்கிறது, இந்த ஃபியூஷன் டெம்பரேச்சர், அது ஃபியூஷன்னா உருகும் வெப்பநிலையை ஆஃப் எலக்ட்ரோலைட்னா உள்ளே இருக்க பொருள்கள் ரைட்டா. அதுக்கு பிறகு எலக்ட்ரோலைட்னா கலவை ரைட்டா. வேதி வினையாக்கத்துக்கு உட்படும் கலவை ரைட்டா, அதான் எலக்ட்ரோலைட்னு சொல்லுவாங்க. அதனோட ஃபியூஷன் டெம்பரேச்சர், அதோட உருகும் வெப்பநிலை குறைக்கிறது. இது ஃப்ளோரஸ்பர் ரைட்டா. இப்போது நம்ம படத்தை காமிச்சா இப்போ வாங்க வேதிப்பொருள் இப்போது இந்த பார்த்துட்டிங்களா, படத்தில் திரும்பியும் காமிக்கிறேன். இந்த போட்டோம்ல கிரியோலைட் போட்டானா இல்லையா, அந்த இதை மட்டும் எழுதலை. எதை எழுதலை, இந்த ஃப்ளோரஸ்பரை இதில் படத்தில் காமிக்கலை. ஃப்ளோரஸ்பர் உள்ளே இருக்குது, கலவையில் இருக்குது ரைட்டா. அதை பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு, அலுமினியம் இஸ் டெபாசிட்டட். இந்த கரண்ட் போகும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் பிரிஞ்சிருது. அலுமினியமும் ஆக்சைடும் பிரிஞ்சிருது. இப்போது அலுமினியம் என்ன ஆகுது, இஸ் டெபாசிட்டட் அட் த கேத்தோடு கீழே இருக்கு இல்லையா, சுற்றி இருக்கு இல்லையா கேத்தோடில் போய் படிஞ்சிருது. அலுமினியம் இந்த கரண்ட்டு நம்ம கொடுக்கும்போது அலுமினியம் Al2O3 அலுமினியம் Al2 மட்டும் பிரிஞ்சு என்ன பண்ணுதுன்னா, அலுமினியம் இஸ் டெபாசிட்டட் படிந்து விடுகிறது. எதில் கீழே இருக்கு இல்லையா, கேத்தோடு கார்பன் கேத்தோடு அதில் போய் படிஞ்சிருது. அடுத்த கேத்தோடு போட்டிருக்கான் பாரு, இஸ் டெபாசிட்டட் அடுத்த கேத்தோடு அண்ட் ஆக்சிஜன் கேஸ், அதை O3 போட்டிருக்காங்க இல்லையா, அது ஆக்சிஜன் கேஸ். ஆக்சிஜன் கேஸ் லிபரேட்டர்னு பிரிந்து விடுகிறது. எதுலேருந்து, Al2O3 அது அலுமினியாவிலேருந்து பிரிஞ்சிருது, ஆக்சைடு பிரிஞ்சிடுது. அதான் ஆக்சிஜன் கேஸ் இஸ் லிபரேட்னு பிரிந்து விடுகிறது. பிரிஞ்சு எங்கே போகுது, அடுத்த ஆனோடு போயிடுது. மேலே தொங்கிட்டு பாசிட்டிவ் டெர்மினல் கொடுத்துருக்கோம்ல, அதில் போய் ஒட்டிக்கிறது. அப்போ பிரிஞ்சிச்சா, Al2 எங்கே போயிடுச்சு, கீழே கேத்தாரில் ஒட்டிக்கிடுச்சு. அப்போ O3 எங்கே போயிடுச்சு, ஆக்சிஜன் கேஸ் எங்கே போயிடுச்சு, மேலே போய் ஆனரில் போய் ஒட்டிக்கிடுச்சு. அப்போ பிரிஞ்சிடுச்சா. அப்போ நம்ம அதானே வேணும், அலுமினியம் தான் தனியாக வேணும். ஆக்சிஜன் கம்பைன்ஸ் வித் கிராஃபைட் டு ஃபார்ம் CO2. ஏன்னா அந்த ஆக்சிஜன் போய் அந்த மேலே உள்ள ஆனோடில் ஒட்டும் போது ஏற்கனவே ஆனோடு எதால் செய்யப்பட்டது, கார்பனால் செய்யப்பட்டது. அப்போ அது ஒரு கார்பன் கூட ஆக்சிஜன் சேரும்போது, அது ஆக்சிஜன் போய் ஒட்டும்போது அது என்ன வினை புரியும், கார்பன் டை ஆக்சைடாக மாறிடும். என்ன மாறிடும், ஆக்சிஜன் கம்பைன்ஸ் வித் கிராஃபைட் என்னது, கார்பன். அது கார்பன் ராடு தான் அது ரைட்டா. ஆனோட் ரோடு கார்பன் தான், இது கேத்தோடும் கார்பன் தான். அதில் போய் அது ஆக்சிஜன் போய் ஒட்டும்போது அதில் உள்ள கார்பன், அந்த ராடில் உள்ள கார்பன் இந்த ஆக்சிஜனோட வினை புரிந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறிடும் ரைட்டா. மாறி டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடாக மாறி வெளியில் போயிடும் ரைட்டா. டுஃபானால் பார்த்துக்கோ, ஆக்சிஜன் கம்பைன்ஸ் வித் கிராஃபைட்னா அந்த ஆனோட் ராடில் போய் ஒட்டும். அந்த ஆனோட் ராடு எதால் செய்யப்பட்டது, கார்பனால் செய்யப்பட்டதுனால அந்த கார்பனோட ஆக்சிஜன் வினை புரிந்து டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடை உண்டாக்கி வெளியில் போயிடுது ரைட்டா. அவ்வளோதான். இதனோட இப்போ அலுமினியம் கிடச்சிடுச்சு ரைட்டா. அலுமினியம் Al2 ஈஸியாக நம்ம எடுத்துட்டோம் டெபாசிட். அந்த பிறகு அது வெளியில் போன உடனே அது உனக்கு க்ளீனாக அதில் ஒட்டி இருக்கும். கீழே இது கேத்தோடில் வந்து அலுமினியம் இருக்கும். அப்படியே நம்ம எடுக்க வேண்டியதான். எடுத்தால் சுத்தமான அலுமினியம் Al2 கிடைக்கும். அதுக்கு பேர் Al2 தான் சுத்தமான அலுமினியம். இப்படி தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க ரைட்டா. நெக்ஸ்ட், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அலுமினியம். அப்போ அலுமினியத்தோட உண்மையான ப்ராப்பர்ட்டி, ஃபிசிக்கலில் கெமிக்கல் ரியாக்ஷன் இல்லை,
அதனோட நிறம், தோற்றம், வெப்பநிலை, இதுதான் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. இயற்கையான குணநலங்கள் என்ன, ரைட்டா? அது கெமிக்கல், வேதியியல் குணநலங்கள், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது. இது இயற்கையான குணநலங்கள் சொல்கிறான். இது இட் இஸ் சில்வரி ஒயிட். அப்போ இதோட கலர் எப்படி இருக்கும்னா, அலுமினியத்தோட சில்வர்னா சில்வர் கலரில் நல்ல அந்த விமானமெல்லாம் இருக்குல்ல, வெளியில் வெள்ளையாக இருக்குல்ல, சில்வரி ஒயிட்லேயே இருக்கும் மெட்டல். இது சில்வரி வெயிட்டில் உள்ள பளிச்சுன்னு தெரியும், சில்வரி வெயிட் மெட்டல் இது. அடுத்து இது லோ டென்சிட்டி, இதனோட அடர்த்தி வந்து ரொம்ப கம்மி, 2.7 சொல்கிறான். அண்ட் இட் இஸ் லைட், இது ரொம்ப வெயிட் இல்லாமல் இருக்கும். இதுக்கு அலுமினியத்துக்கு வந்து வெயிட்டே கிடையாது, ரொம்ப லைட்டாக இருக்கும், ரைட்டா? வெயிட்டு கிடையாது, லோ டென்சிட்டியாகவும் இருக்கும், இதனோட வெயிட்டும் கம்மியாக இருக்கும் அப்படின்றான். இட் இஸ் மேலபிள்னால் இது என்ன செய்யும், இது நம்ம தகடு மாதிரி உண்டாக்கலாம், மேலபிள். அண்டு டக்டில் நீளும் தன்மையும் இருக்கிறது, தகடு மாதிரி உண்டாக்குற தன்மை இருக்குது. மேலபிள்னால் தகடு மாதிரி உண்டாக்கிக்கலாம், நீளம் வயர் மாதிரியும் உண்டாக்கிக்கலாம், ரைட்டா? டக்டபுள்னால் வயர், நீளமாக வயர் மாதிரி உண்டாக்கிக்கலாம் டக்டபுள். மேலபிள்னால் தகடு மாதிரியும் உண்டாக்கிக்கலாம். விமானம் பூரா சுற்றி எதால் ஆனது, அலுமினியத்தால் ஆனது தான், ரைட்டா? இட் இஸ் எ குட் கண்டக்டர், இது ஒரு நல்ல மின் கடத்தி, இது ஒரு கடத்தி ஆஃப் ஹீட்னா வெப்பத்தையும் அண்ட் எலக்ட்ரிசிட்டியும், வெப்பத்தையும் கடத்தும் ஹீட்டையும் கடத்தும் நல்ல கடத்தி அப்படின்றான். இட்ஸ் மெல்டிங் பாயிண்ட் இஸ் 660 டிகிரி சென்டிகிரேட், ரைட்டா? செலிசியஸா சென்டிகிரேட்னு தெரியல, ஏதாவது போட்டு. இட்ஸ் மெல்டிங் பாயிண்ட் இஸ் 660 டிகிரி சி, செலிசியஸ் தான் நினைக்கிறேன், செலிசியஸ், ரைட்டா? இட் கேன் பி பாலிஷ்டு, இது மெல்டிங் பாயிண்ட் பார்த்துக்கோ, 2 இருக்குது, பாயிலிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட், ரைட்டா? மெல்டிங் பாயிண்ட்னா உருகும் நிலை, இது அந்த அலுமினியம் உருகி போகிறது, ரைட்டா? அதான் மெல்டிங் பாயிண்ட். பாயிலிங் பாயிண்ட்னா அந்த உருகுன சாலிடு, அதாவது ஒரு சாலிட்டு லிக்விடாக மாறுறதுக்கு தான் மெல்டிங் பாயிண்ட். அப்போ லிக்விடு வேப்பராக மாறுறதுக்கு பேர் பாயிலிங் பாயிண்ட். வேப்பராக மாறுறதுக்கு எவ்வளோ ஹீட்டு தேவைப்படுதோ அதுக்கு பேர் பாயிலிங் பாயிண்ட். மெல்டிங் பாயிண்ட் தான் சொல்கிறான். இது உருகும் வெப்பநிலை 660 டிகிரி செல்சியஸ், ரைட்டா? இட் கேன் பி பாலிஷ்டு டு ப்ரொடியூஸ் எ ஷைனி அட்ராக்டிவ் அப்பியரன்ஸ். அப்படி இது வந்து இதை பாலிஷ் பண்ணலாம், இதை தேய்க்கலாம். எதுக்கு? டு ப்ரொடியூஸ், இன்னும் ஷைனிங் கொடுக்குறதுக்கு. இட் இஸ் பாலிஷ்டு, இட் கேன் பி பாலிஷ், இதை பாலிஷ் பண்ணலாம், மேலே தேய்க்கலாம். டு ப்ரொடியூஸ், எதற்காக வேண்டி? டு ப்ரொடியூஸ் எ ஷைனி அட்ராக்டிவ் அப்பியரன்ஸ், ஒரு நல்ல ஒரு ஷைனிங்கான ஒரு தோற்றத்தை கொடுப்பதற்கு இதை தேய்க்கலாம். தேய்ச்சோம்னா நல்ல ஷைனிங்கான தோற்றம் கொடுக்கும். இதில் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இனிமேல் பார்க்கலாம், ரைட்டா? கீழே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அலுமினியம் போட்டிருக்கான், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கெமிக்கல் ப்ராசஸ் ரியாக்ஷன் பண்ணும், ரைட்டா? வேதியியல் மாற்றங்கள், இது ஃபிசிக்கல் பார்க்குறதுக்கு இது அவ்வளோதான். இதில் எது வேதியியல் மாற்றம் இல்லை, புரியுதா? சரி, ஓகே.